வெல்கம் டு ஆல்நாட் டிஎன்பிசி சேனல். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இயல் 1லேருந்து இயல் 9 வரைக்கும் எல்லா இயல்லேருந்தும் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக 300 வினாக்கள் எடுத்திருக்கேன். ஸோ இதில் முதல் 100 வினாக்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு இரண்டாவது 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சியில். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பத்தே சிற்பத் தொழிற்கு உறுப்பாவன என்று கூறும் நூல் எது? பத்தே சிற்பத் தொழிற்கு உறுப்பாவன என்று கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திவாகர நிகண்டு. தமிழக அரசின் சிற்பக்கலை கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாமல்லபுரம். தமிழக அரசின் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது. கொடும்பாளூரில் உள்ள மூவர் கோவில் சிற்பங்கள் எந்த மன்னனின் காலத்தில் உருவாக்கப்பட்டவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2ஆம் பராந்தக சோழன். கொடும்பாளூரில் உள்ள மூவர் கோவிலில் இருக்கிற சிற்பங்கள் 2ஆம் பராந்தக சோழன் காலத்தில் உருவாக்கப்பட்டவை. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சோழர் காலம். ஸோ சோழர் காலத்தை தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. சமணர் காலத்து சிற்பங்கள் டேஷ் டேஷ் இருந்தன. ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின், குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் கொண்டவை. சமணர் காலத்து சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவை. எங்கு 24 தீர்த்தங்காரர்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி, திருநாதர் குன்று. ஸோ திருநாதர் குன்றில் 24 தீர்த்தங்காரர்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சிப்புரி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பேரறிஞர் அண்ணா. ஸோ அண்ணா அவர்கள் ராவண காவியத்தை பற்றி காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சிப்புரி, உண்மையை உணர வைக்கும் உன்னதமான ஒரு நூல் ராவண காவியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராவண காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 5. ராவண காவியத்தில் மொத்தம் 5 காண்டங்கள் இருக்கிறது. கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்துக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2003. ஸோ வைரமுத்துவிற்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்த நூல் கள்ளிக்காட்டு இதிகாசம். இது ஒரு புதினம். கிடைத்த வருடம் 2003. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வானூர்தி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, புறநானூறு. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வான ஊர்தி. ஸோ இந்த லைன் இடம்பெற்ற நூல் புறநானூறு. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்தது எந்த நூல் விளக்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலை. ஸோ மணிமேகலையில் மாளிகைகளில் இருந்த சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை காணப்பட்டதை விளக்குகிறது. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தந்தை பெரியார். ஸோ தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதினார். நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 143. நாச்சியார் திருமொழியில் மொத்தம் 143 பாடல்கள் உள்ளது. பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க.
ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப் பெற்றார். 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண். ஆண்டாள் பொய்கை ஆழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆவார். மேற்கண்டவற்றில் எவை சரி? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. ஸோ அதாவது ஆண்டாள் வந்து சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்பட்டாள். இந்த கூற்று வந்து சரி. 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண். இந்த 2 கூற்றும் வந்து சரி. ஸோ ஆண்டாள் வந்து பொய்கை ஆழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆவார். இது வந்து தவறு. ஆண்டாள் வந்து பெரிய ஆழ்வாரின் வளர்ப்பு மகள், பொய்கை ஆழ்வாரின் வளர்ப்பு மகள் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. சூடிய பூ சூடர்க்க என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நாஞ்சில் நாடன். சூடிய பூ சூடர்க்க என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வந்து நாஞ்சில் நாடன். எந்த ஆண்டு இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1991. ஸோ இணையம் வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்த வருடம் வந்து 1991. தி ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை எந்த தலைப்பில் சுதேசமித்திரன் இதழில் எழுதினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி உதயசூரியன். ஸோ ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை வந்து சுதேசமித்திரன்ல உதயசூரியன் என்னும் தலைப்பில் வந்து எழுதினார். வையக விரிவு வலை பற்றி இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அதன் நடைபெறவே இல்லை என்பது யாருடைய புகழ்பெற்ற வாசகம்? ஸோ அதாவது வந்து வையக விரிவு வலை பற்றி தான் கூறியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து யாருடைய இந்த வாசகம் வந்து யாருடைய வாசகம்னு கேட்டிருக்காங்க. இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அதன் நடைபெறவே இல்லை. ஸோ அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டிம் பெர்னர்ஸ்-லீ. டிம் பெர்னர்ஸ்-லீ அவர் தான் இந்த வாக்கியத்தை கூறியவர். அதாவது வந்து வையக விரிவுகளை பற்றி இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அதன் நடைபெறவே இல்லை அப்படின்னு வந்து கூறியவர். யாரே உலகத்துக்கு அச்சாணி என திருவள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி உழவர். ஸோ உழவர்களை வந்து உலகத்துக்கு அச்சாணி என திருவள்ளுவர் கூறுகிறார். நாகாசுர கருவி எந்த மரத்தில் செய்யப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆச்சாமரம். நாகாசுர கருவி வந்து ஆச்சாமரத்தில் செய்யப்படுகிறது. அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஸோ அதிர புகுத கனா கண்டேன். ஸோ இவ்வடிகளில் வந்து யார் கனவில் யார் புகுந்ததாக கூறப்படுகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆண்டாள். ஸோ ஆண்டாள் கனவில் கண்ணன் புகுந்ததாக கூறப்படுகிறது. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தி ஜானகிராமன். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்று கூறியவர் வந்து ஜானகிராமன். கவிஞர் வைரமுத்து இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை எத்தனை முறை பெற்றுள்ளார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 7 முறை. ஸோ 7 முறை வந்து தேசிய விருதினை வந்து வைரமுத்து அவர்கள் பெற்றுள்ளார். பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி முல்லை. பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி வந்து முல்லை. கீழ்கண்டவற்றில் மூவறிவு உயிர் எது என்பதை கண்டறிக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கரையான் மற்றும் இரும்பு. கரையான் மற்றும் இரும்பு இரண்டுமே வந்து மூ அறிவு படைத்த உயிர். யாப்பதிகாரம் என்னும் நூலை இயற்றியவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் சி புலவர் குழந்தை. யாப்பதிகார நூலை இயற்றியவர் வந்து புலவர் குழந்தை. தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தொல்காப்பியம். ஸோ தமிழில் கிடைத்த முதல் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் யார் தவறு செய்வதில்லை என திருவள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் டி ஒழுக்கமான குடியில் பிறந்தவர். ஸோ கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் தவறு செய்யாதவர்கள் வந்து ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இஸ்ரோவின் 9வது தலைவர் இஸ்ரோவின் தலைவர் பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் என்ற பெருமையை பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் பி சிவன். அதாவது இஸ்ரோவின் 9வது தலைவர் வந்து சிவன். தலைவர் பதவியை பெற்றிருக்கும் முதல் தமிழர் என்ற பெருமையை சார்ந்தவரும் வந்து சிவன் அவர்கள். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத நிறை தாழ்ந்த முத்துடைத்த பந்தர்கீழ் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நாச்சியார் திருமொழி. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத நிறை தாழ்ந்த முத்துடைத்த பந்தர்கீழ் இந்த வரிகள் வந்து நாச்சியார் திருமொழியில உள்ளது. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை வந்து விக்ரம் சாராபாய். 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வளர்மதி. ஸோ வளர்மதி அவர்கள் வந்து 2015ஆம் ஆண்டில் அப்துல் கலாம் விருதை வந்து முதலில் பெற்றார். மின்மினி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிஷா நடராஜன். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக செயல்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அருண் சுப்பையா. ஸோ அதாவது 2013ஆம் ஆண்டில் செவ்வாய் சுற்றுகலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக செயல்பட்டவர் வந்து அருண் சுப்பையா. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்லூரி இயக்கம் வெளியிட்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிற்ப செந்நூல். ஸோ சிற்பக்கலை குறித்த செய்திகளை வந்து எல்லாருக்கும் தெரிவிப்பதற்காக வெளியிடப்பட்ட நூல் தான் சிற்ப செந்நூல். எந்த கோவிலில் இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். ஸோ இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதியின் சிலை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளது. சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக விளங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மணிமேகலை. பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என பாடியவர் வந்து பாரதிதாசன். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் சி திருவனந்தபுரம். கல்வி கரையில கற்பவர் நாட்சில என்று கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி நாலடியார். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி. முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு?
ஆன்சர் ஆப்ஷன் பி 1929. ஸோ 1929 சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த சட்டம் வந்து குழந்தை திருமண எதிர்ப்பு சட்டம் தான் சாரதா சட்டம். குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கைலாஷ் சத்யார்த்தி. தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரத்தில் தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பொருள். ஸோ தொல்காப்பியத்தில் வந்து 3 அதிகாரம் இருக்கு: எழுத்து, சொல், பொருள். அதில் பொருள் அதிகாரத்தில் வந்து அகம்புறம், தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை விளக்குகிறது. கோவை தமிழை கொண்டு பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஒக்கூர் மாசாத்தியார். கோவை தமிழை கொண்டு பாடியவர் வந்து ஒக்கூர் மாசாத்தியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மா தவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று பாடியவர் யார்? ஸோ இது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் கூற்று. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கவிமணி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கதே. ஸோ கதே அவர்கள் வந்து உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் வந்து புத்தகங்களே என்று கூறியிருக்கிறார். ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சுஜாதா. ஏன் எதற்கு எப்படி இந்த நூலின் ஆசிரியர் வந்து சுஜாதா. உரி சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பவனந்தி முனிவர். பொறுத்துக கொடுத்துருக்காங்க: சிறுபஞ்சமூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை. ஸோ இது வந்து எந்த வகையான காப்பியம் இலக்கியம் என்று பொருத்தணும். ஸோ ஆன்சர் வந்து சிறுபஞ்சமூலம் வந்து ஒரு அற இலக்கியம், குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி வந்து காப்பிய இலக்கியம், குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம். சிறுபஞ்சமூலம் வந்து அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை வந்து சங்ககால இலக்கியம். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி. ஸோ ஒரு கிராமத்து நதி வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். இது வந்து சிற்பி, இதன் ஆசிரியர் வந்து சிற்பி. கல்வியில் நாடகம் என்ற நூலை இயற்றியவர் யார்? கல்வியில் நாடகம் நூலை இயற்றியவர் வந்து ஆப்ஷன் பி பிரளயன். எந்த நூல் வீட்டிற்கு ஒன்று இருக்க வேண்டும் என அறிஞர் அண்ணா கூறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள். கூற்று: ஆகஸ்ட் 9ஆம் நாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது. காரணம்: தேசிய நூலக நாள் சீர்காழி அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. ஸோ இதில் வந்து கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரி. ஸோ தேசிய நூலக நாள் வந்து ஆகஸ்ட் 9ஆம் நாள் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ இந்த ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது வந்து அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாள். ஸோ நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவர் வந்து அரங்கநாதன் அவர்கள். ஸோ அந்த அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாள் தான் ஆகஸ்ட் 9. ஸோ அதனால தான் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் 9. தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியுள்ளவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயில்சாமி அண்ணாதுரை. ஸோ இவர் எழுதிய நூல் தான் கையருகே நிலா. ஒவ்வொரு பாடலிலும் 6 கருத்துக்களை கொண்ட அறநூல் எது?
ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏலாதி. ஸோ ஏலாதியின் ஒவ்வொரு பாடல்லையும் வந்து 6 கருத்துக்களை வந்து கூறியிருப்பாங்க. நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவரது உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை எந்த ஆண்டு வெளியிட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2009. நடுவண் அரசு வந்து அண்ணா நினைவாக அவரது உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு வந்து 2009. தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 27 இயல்கள். ஸோ 3 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வந்து 9 இயல்கள் வீதம். மொத்தம் வந்து 27 இயல்களை கொண்டது தொல்காப்பியம். 4 அறிவு உடைய உயிர்களுக்கான எடுத்துக்காட்டை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி நண்டு மற்றும் தும்பி. 4 அறிவு படைத்த உயிர்கள் வந்து நண்டு, தும்பி. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி கன்னிமாரா நூலகம். ஸோ பழமையான நூலகம் கேட்டாங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் வந்து கன்னிமாரா நூலகம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 11வது குடியரசுத் தலைவர். அப்துல் கலாம் அவர்கள் வந்து 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடுக்க. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் அண்ணா. திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் இவரே. அண்ணா தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இதில் வந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அனைத்தும். ஸோ சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர் வந்து அண்ணா. திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் மற்றும் திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் வந்து அண்ணா. அண்ணா வந்து தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுகிறார். ஸோ எல்லா கூற்றுமே வந்து கரெக்ட். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று கருதப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் வந்து சரஸ்வதி மகால் நூலகம். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ என்று பாடியவர் வந்து பாரதிதாசன். ஃபேன்டெலிகிராஃப் என்ற தொலை நகல் கருவியை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜியோவானி காசிலி. ஃபேன்டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் வந்து ஜியோவானி காசிலி. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வானூர்தி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி புறநானூறு. உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி அமெரிக்கா. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் என்பது யாருடைய பொன்மொழி? ஆன்சர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டுக்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லு பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். ஸோ இதில் வந்து சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அனைத்து கூற்றுமே வந்து சரி, 3ம் சரி. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது வந்து அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு வந்து ஓர் இலக்கிய வடிவம். 10 வயதிற்குள்ளாகவே
சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வள்ளலார். 10 வயதுக்கு முன்னாடியே வந்து சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வந்து வள்ளலார். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ரஹாம் லிங்கன். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன். ஸோ இவ்வாறு கூறியவர் வந்து ஆப்ரஹாம் லிங்கன். தொல்காப்பியம் 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது. மேற்கண்டவற்றில் எது எவை சரி? அனைத்துமே சரி. ஸோ தொல்காப்பியத்தில் வந்து 3 அதிகாரம் இருக்குது. எழுத்து சொல் பொருள் 27 இயல்கள் இருக்குது. ஸோ அந்த கூற்று வந்து கரெக்டு. எழுத்து சொல் அதிகாரங்களில் வந்து மொழி இலக்கணங்களை பற்றி விளக்குகிறது. பொருள் அதிகாரத்தில் வந்து தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை பற்றி விளக்குகிறது. நண்டு தும்பி ஆகியவற்றின் அறியும் ஆற்றல் யாவை? ஸோ நண்டு தும்பி அப்படிங்கிறது வந்து 4 அறிவு படைத்த உயிரினங்கள். ஸோ அந்த 4 அறிவு அப்படின்னா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல் மற்றும் காணல். மிஸ்ஸேல் தமிழ் சொல் தருக. மிஸ்ஸேல் அப்படிங்கிறது வந்து ஏவுகணை. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வடிகளில் அதனோடு என்பது எதனை குறிக்கும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தொடு உணர்வு. விடையை வரிசையை தேர்க. இது செயற்கைக்கோள்கள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். இது கடல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்ட செயலி. ஸோ இந்த இரண்டிற்குமான விடையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சித்தாரா மற்றும் நேவிக். செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கக்கூடியது வந்து சித்தாரா. கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி வந்து நேவிக். கீழ்கண்டவர்களில் வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஐடா சோபியா ஸ்கட்டர். ஐடா சோபியா ஸ்கட்டர் இவர் வந்து வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தார். முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது? ஸோ ஹண்டர் குழு தான் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. ஆப்ஷன் சி ஹண்டர் குழு. பின்வருங்கூற்றுகளை கருத்தில் கொள்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். மேற்கண்டவற்றில் எது எவை சரி? ஸோ ஆன்சர் வந்து அனைத்து கூற்றுமே சரி. ஏபிஜே அப்துல் கலாம் வந்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர். இந்திய ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுகிறார். ஸோ இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது. ஸோ எல்லா கூற்றுமே வந்து கரெக்ட். சித்தாரா என்ற செயலியை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சிவன். அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்பட வேண்டும், எல்லா கோள்களிலும் ஏற்றப்பட வேண்டும், இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க வேண்டும் என வைரமுத்து எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தமிழ். தமிழை தான் வைரமுத்து வந்து அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்பட வேண்டும், எல்லா கோள்களிலும் ஏற்றப்பட வேண்டும், இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க வேண்டும் என்றெல்லாம் வந்து குறிப்பிடுகிறார். தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஊரக திறன் அறிவு தேர்வு. ஸோ கிராமப்புற மக்களுக்காக தமிழ்நாடு அரசு நடத்தும்
தேர்வு தான் ஊரக திறனறிவு தேர்வு. பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிசிராந்தையார். பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. பொங்கியும் பொலிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாவேந்தர் பாரதிதாசன். பொங்கியும் பொலிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் என பாடியவர் பாரதிதாசன். தணலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டு இவ்வரியில் உள்ள தாழி என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சமைக்கும் கலன். ஸோ தாழி அப்படிங்கிறது சமைக்கும் கலன். வையக விரிவு வலையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிம் பெர்னர்ஸ்-லீ. டிம் பெர்னர்ஸ்-லீ அவர்கள் வையக விரிவு வலையை உருவாக்கியார். பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க. கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் பிறந்தவர். இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் விருது பெற்றவர். இவர் மாநில அரசின் விருதை 6 முறை பெற்றவர். மேற்கண்டவற்றில் எவை சரி? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1 மற்றும் 3. 1வது கூற்றும் 3வது கூற்றும் கரெக்ட். கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் மாநில அரசின் விருதினை 6 முறை பெற்றவர். ஸோ இந்த 2 கூற்றுமே கரெக்ட். 2வது கூற்று தவறு. இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் கிடைக்கல, பத்ம பூஷன் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இது தவறு. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்பது யாருடைய பொன்மொழி? ஆன்சர் ஆப்ஷன் சி, அறிஞர் அண்ணா. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. இவ்வாறு கூறியவர் அறிஞர் அண்ணா. எந்திர ஊர்தி ஏற்றுமின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சீவக சிந்தாமணி. தொல்காப்பியர் கூறும் மூவறிவு என்பது யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உற்றறிதல், சுவைத்தல் மற்றும் நுகர்தல். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித் தொகையை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 12 வயது. ஸோ பாகிஸ்தானில் பெண் கல்விக்காக போராடியவர் மலாலா. ஸோ அவர் முதலில் போராட்டத்தில் இறங்கிய போது அவருடைய வயது 12. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரெனில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இவ்வாறு கூறியவர் பாரதியார். பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நீலாம்பிகை அம்மையார். பட்டினத்தார் பாராட்டிய மூவர், இந்த நூலை இயற்றியவர் நீலாம்பிகை அம்மையார். முத்துலட்சுமி ரெட்டி எந்த ஆண்டு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1952ஆம் ஆண்டு. ஸோ இவர் அடையாறில் முற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார். மதுரை தமிழாசிரியர் மா. காயனாரின் மாணக்கர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, காரியாசன். ஸோ மதுரை தமிழாசிரியர் மா. காயனாரின் மாணவர் காரியாசன். 17வது வயதிலேயே பைசா நகர
சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கலீலியோ. ஸோ இவர் 17வது வயதிலேயே பைசா நகரத்தில் இருக்கிற சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர். ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, ராவண காவியம். ஸோ ராவண காவியம் ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட நூல். தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி, 25 நாட்கள். ஸோ புலவர் குழந்தை 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார். ஒரு சிறு இசை என்ற சிறுகதைக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வண்ணதாசன். ஸோ ஒரு சிறு இசை வண்ணதாசனின் நூல் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோதான். இது வரைக்கும் 200 வினாக்கள் 9ஆம் வகுப்புலேருந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 100 வினா அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.